evaluate first sum பார்க்கலாம். first sum என்ன கொடுத்திருக்காங்க 26.13 into 4.6. So first one is 26.13 multiplied by 4.6. So நம்ம 4.60 போட்டுக்கலாம் 4.6 போட்டுக்கலாம். That is 4.6. Okay. So first எப்படி multiply பண்றது? Last digit multiply பண்ணுவோம். 6 3s are 18. Remainder 1. அப்புறம் 1 6 is 6. 6 plus 1 7. அதுக்கப்புறம் என்னது 6 6 are 36. Remainder 3. 6 2s are 12. 12 plus 3 is 15. இங்க 0 போட்டாலும் ஒன்று தான், போடலினாலும் ஒன்று. 0 போட்டா இங்க 0 வரும். நெக்ஸ்ட் என்ன மல்டிப்ளை பண்ணுவோம் 4 ஆல. 3 4s are 12. 2 remainder 1. 1 4 is 4 plus 1 is 5. அப்புறம் 6 4s are 24 க்கு 4 remainder 2. அப்புறம் 4 2s are 8. 8 plus 2 is 10. ஸோ ரிமைண்டர் போடும்போது இது கேன்சல் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆட் பண்ணலாம் 8. இங்கே 7 plus 2 is 9. 6 plus 5 is 11. ரிமைண்டர் 1. அப்போ என்ன வரும் 5 plus 5 is 10. 10 0. ரிமைண்டர் 1. 1 plus 1 is 2. அப்புறம் 1. இப்போ டெசிமல் வைக்கிறதா நமக்கு முக்கியமா பார்க்கணும். இங்க எத்தனை டிஜிட் லாஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணணும். எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு 2 டெசிமல் பிளேசஸ். இங்க எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்கு 1 டெசிமல் பிளேசஸ். ஆக மொத்தம் இங்க எத்தனை டெசிமல் பிளேசஸ் வைக்கணும்னா 3 டெசிமல் பிளேசஸ் வரணும். 2 plus 1 is 3. எப்படி பின்னாடி இருந்து 1 2 3 பின்னாடி இருந்து 3 டெசிமல் பிளேசஸ் வைக்கணும். The answer is 120.198. Okay. Next question. Second one என்னது சிம்பிள் அடிஷன் தான். இப்போ எதாவது ஆட் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க 3.628. இங்க என்ன கொடுத்துருக்காங்க 31 பாயிண்ட். ஸோ டிஜிட்ஸ் ஒழுங்கா போடணும். 31.73. இங்க 0 போட்டுக்கலாம் எதுவும் இல்லைன்னா. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் 8. 2 plus 3 is 5. 6 plus 7 is 13. 3 remainder 1. இங்க 5 வரும், இங்க 3 வரும். ஸோ 35.358. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இது சப்ராக்ஷன். ஸோ இது சப்ராக்ட் பண்ணலாம். என்னது 2.100 சப்ராக்ட் பண்ணினோம்னா 8. 5 minus 0 is 5. 3 minus 2. 3 minus 1 is 2. இங்க 5 minus 2 is 3. 3. The answer is 33.258.